ஐடி செக்டாரில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே இன்ஃபோசிஸ் கம்பெனியை தெரிஞ்சிருக்கும். இன்ஃபோசிஸ் கம்பெனியோடைய ஓனர் நாராயணமூர்த்தி 1981ஆம் ஆண்டு தன்னுடைய மனைவிக்கிட்ட இருந்து கடனாக 10,000 ரூபாய் வாங்கி ஆரம்பித்த கம்பெனி தான் இன்றைக்கி நாராயணமூர்த்தியை இந்தியாவுடைய டாப் பணக்காரங்களை ஒருத்தராக மாற்றியிருக்குது. அவரோட சொத்து மதிப்பு 35,000 கோடி. அதே மாதிரி ஆப்பிளுடைய ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸை நமக்கு தெரியும். அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டார். அவருடைய வீட்டிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு கிருஷ்ண கோயிலுக்கு தினமும் நடந்து சென்று அங்கே கொடுக்குற அன்னதானத்தை வாங்கி சாப்பிடுவாராம். ஆனால் அவர் தான் இன்றைக்கி உலகத்தோட டாப் பிராண்டான ஆப்பிளை உருவாக்கியவர். இன்றைக்கி கோடீஸ்வரனாகவும் மிகப்பெரிய பணக்காரனாகவும் இருக்கிற 80% பேர் ஒன்றுமே இல்லாமல் நிலையிலிருந்து தான் மிகப்பெரிய பணக்காரனாக மாறியிருக்காங்க. நான் சொல்கிற இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு செல்ல முடியும். நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட் எம்பையர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன, வீடியோ ஆரம்பிக்கலாமா? ஸ்டெப் 1, டெவலப் எ வெல்த்தி மைண்ட் செட். வெல்த்தை கிரியேட் பண்ணதுக்கான அடித்தளம் பணக்கார மனநிலை வளர்ப்பது தான் உள்ளது. நான் பணக்காரனாக மாற வேண்டும்னு கனவு காண்பதால் யாராலையும் பணக்காரனாக மாற முடியாது. அப்படி மாறணும்னா இந்த நாட்டில் இருக்க 100 கோடி பேருமே கோடீஸ்வரனாக தான் மாறியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே பணக்காரனாக மாறணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல பணம் மற்றும் வெற்றி பற்றிய உங்களோட கண்ணோட்டத்தை அடிப்படையிலிருந்தே மாற்றணும். உங்களோட மைண்ட் செட்டை ஃபிக்ஸடாக வச்சுக்காம எப்போதுமே ஓப்பன் மைண்டடாக புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறங்கிற ஆர்வத்தை வளர்த்துக்கோங்க. அடுத்த 10 வருஷம் கழித்து உலகம் எப்படி இருக்குமோ அதற்கு தேவையான ஸ்கில்ஸை இப்போ இருந்தே கற்றுக்க ஆரம்பிங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரியான எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிங்க. இப்படி கற்றுக்கும் போது நீங்கள் உங்களை சுற்றி உள்ள மனிதர்களை விட பல மடங்கு முன்னேறி இருப்பீங்க. இது ஃபினான்சியல் குரோத்துக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் பணக்காரனாக மாறிட்டால் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்படியெல்லாம் வாழ்வீங்கன்னு விசுவலைசேஷன் பண்ணி பாருங்கள். இந்த பழக்கம் ஒரு வெல்த்தி மைண்ட் செட்டை பில்ட் பண்ணுவதற்கான ஒரு பவர்ஃபுல்லான டூல். தினமும் விசுவலைஸ் பண்ண சிறிது நேரம் டயத்தை ஒதுக்குங்க. இப்படி தினமும் விசுவலைசேஷன் பண்ணுவதனால உங்களோட நோக்கங்கள் வலுப்படுகிறது. பணக்காரனாக மாற வேண்டும்ங்கிற இலக்கில் உங்களை தொடர்ந்து பயணிக்க ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கிறது. பணக்காரனாக மாற வேண்டும்னு நீங்கள் பண்ணுற முதல் முயற்சியிலேயே நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற மாட்டீங்க. பல தோல்விகள் ஏற்படலாம். அதற்காக உங்களை முயற்சியில் கைவிட்டிங்கன்னா உங்களால் வாழ்க்கை மொத்தம் பணக்காரனாக மாறவே முடியாது. அதற்கான சான்ஸும் 0 தான். எந்த ஒரு பெரிய மாற்றத்திற்கும் முதல்ல நடக்கிற விஷயமே தோல்வி தான். உன் வாழ்க்கையில் நீ கடந்து வர தோல்விகள் தான் உன்னைய மிகப்பெரிய வெற்றியாளனாக மாற்றுவதற்கான சக்தியையும் மன வலிமையும் உனக்கு கொடுக்கும். உலகத்தோட மின்னல் வீரர்னு அழைக்கப்படுற உசேன் போல்ட்டை ஒரு டைம் இன்டர்வியூவில் கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் எல்லாருமே நான் 100 மீட்டர் தூரத்தை 9 செகண்டில் ஃபினிஷ் பண்ணதை பார்த்து என்ன பாராட்டுறீங்க. ஆனால் நான் அந்த 9 செகண்ட் ஓடுவதற்கு தொடர்ந்து 4 வருஷம் ஒரு நாள் கூட விடாமல் மணிக்கணக்காக பயிற்சி பண்ணியிருக்கேன்னு சொன்னார். நீ வெற்றி பெற்ற உடனே உன்னை பாராட்ட 100 பேர், 1000 பேர், ஏன் 1,00,000 பேர் கூட வருவாங்க. ஆனால் நீ தோல்வி அடையும் போது நீ தனியாக தான் இருப்ப. நீ தான் உன்னோட தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டு நீ தனியாக தான் மீண்டும் முயற்சி செய்யணும். உன்னோட வெற்றியை அடையணும். எஸ்டாப்ளிஷ் ஃபினான்சியல் கோல்ஸ். உங்களுடைய ஃபினான்சியல் கோல்ஸ் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். வெறுமனை நான் அம்பானி ஆவேன்னு கண்ணா பின்னான்னு வேலை பார்க்கறதுனால எந்த ஒரு மாற்றமும் அடைய போதில்லை. முதல்ல உங்களுடைய ஃபினான்சியல் கோலை ஷார்ட் டேர்ம் கோல், மீடியம் டேர்ம் கோல், லாங் டைம் கோல்னு 3ஆக பிரித்து செயல்படுங்க. அதாவது நீங்கள் இப்போது உங்களுடைய வெல்த் பில்டிங்கில் 0ல் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் என்னவாக இருக்குன்னா ஷார்ட் டேர்ம் கோல்ஸில் இருக்கணும். அதாவது அடுத்த 1லேருந்து 2 வருஷத்துக்கு உங்களுடைய 6 மாத வீட்டு செலவுக்கான பணத்தையும் எமர்ஜென்சிக்கான ஒரு பணத்தையும் சேமிக்கணும். ஒருவேளை கிரெடிட் கார்டு இல்லை பர்சனல் மாதிரியான அதிக வட்டி கட்டக்கூடிய கடனை வாங்கியிருந்தீங்கன்னா அதை முதல்ல கட்டி அடைக்கணும். ஏன்னா நீங்கள் சம்பாதிக்க பணம் பாதி பணம் அப்படியே காணாமல் போயிடும் நீங்கள் ஹை இன்ட்ரெஸ்ட் லோனை வாங்கியிருக்கும் போது. இதை முடித்த உடனே மீடியம் டைம் கோலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே பண்ண வேண்டிய கோல்ஸாக இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான பணத்தை சேமிங்க. சேமித்த பணத்தை வச்சு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டான நேரம் வரது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த நேரம் வராது. அடுத்ததாக லாங் டைம் கோல். அது என்னவாக இருக்குன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்காக
நீங்கள் சேமித்த பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறதுனால எந்த ஒரு இதுவும் நடக்க போகிறது கிடையாது. அதுவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இல்லாட்ட ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு உங்களுக்கு நல்லாவே ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் நல்லாவே வாழலாம் உங்களோட கடைசி காலகட்டத்தில். ஸ்டெப் 3, கிரியேட் எ பர்சனலைஸ்டு ஃபினான்சியல் பிளான். பர்சனலைஸ்டு ஃபினான்சியல் பிளான்ங்கிறது செல்வத்தை அடைவதற்கான ஒரு சிறந்த ரோட் மேப்பாக செயல்படுகிறது. உங்களுடைய பர்சனலைஸ்டு ஃபினான்சியல் பிளான் 3 முக்கிய பகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அது என்னென்னா, நம்பர் 1 பட்ஜெட், நம்பர் 2 சேவிங், நம்பர் 3 இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஜீரோவிலேருந்து மிகப்பெரிய பணக்காரனாக நீங்கள் மாற நினச்சிங்கன்னா முதல் ஸ்டெப் நீங்கள் உங்களுக்கான விரிவான பட்ஜெட்டை உருவாக்கி செயல்படணும். ஒரு பிரபலமான பட்ஜெட் மெத்தட் ஒன்று உண்டு. அதுதான் 50-30-20 ரூல். உங்களுடைய வருமானத்தில் 50% பணத்தை உங்களோட அடிப்படை தேவையான உணவு, உடை, வீடு மாதிரியான விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்கள். அடுத்த 30% பணத்தை உங்களுடைய மற்ற தேவைகளான ட்ராவல், புதிதாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறது, இல்லை ஒரு ஆன்லைன் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது மாதிரியான விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்கள். கடைசியாக 20% பணத்தை எப்போதுமே சேமிங்க. உங்களுடைய மாத வருமானம் 10,000 ரூபாய் இருந்தால் கூட அதில் குறைஞ்சபட்சம் 1000 ரூபாயை எப்போதும் சேமிக்க முயற்சி பண்ணுங்கள். அடுத்த மாதமே உங்களால் உங்களுடைய வருமானத்திலேருந்து 20% பணத்தை சேமிக்க முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க பழகுங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு பணத்தை சேமிக்க ஆரம்பித்து படிப்படியாக அதிகரிக்கவும். இந்த செயல்பாடை ஈஸியாக மாற்ற இதற்காக தனியாக உங்கள் பேரில் ஒரு 0 பேலன்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். மாதம் உங்களோட சேமிப்பு பணத்தை ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட்டில் சென்ட் பண்ணுற மாதிரி பழக்கத்தை வளர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்த பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருப்பதுனால எந்த ஒரு மாற்றமும் ஆகாது. சேமித்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். காலையில் 10,000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணி ஈவினிங் 20,000 லாபம் பார்க்கலான்னு எவனாவது சொன்னால் அதற்கு பேர் இன்வெஸ்டிங் இல்லை, கேம்லிங். இன்வெஸ்ட்டுங்கிறது 10லேருந்து 30 வருஷத்துக்கு இலக்கு வச்சு ஒரு லாங் டேர்ம் பிளானாக இருக்கும் போது மட்டும்தான் அதிலிருந்து மிகப்பெரிய லாபம் நமக்கு கிடைக்கும். ஸ்டெப் 4, இன்க்ரீஸ் யுவர் இன்கம். உங்களுடைய மாத வருமானத்தை அதிகரிப்பது வெல்த் பில்டிங் பண்ணுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழியாகும். உங்களுடைய செலவுகளை குறைத்து அதன் மூலமாக பணத்தை சேமிப்பது அவசியம் என்றாலும் உங்களுக்கு மாதம் வருகிற ஒரு குறிப்பிட்ட மாத சம்பளத்தில் உங்களோட செலவுகளை குறைப்பதற்கு ஒரு லிமிட் இருக்குது. மாதம் 20,000 சம்பளத்தில் 2,000 ரூபாய் சேமிப்பதே பெரிய விஷயமா இருக்குது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில். ஸோ மாதம் 2,000 ரூபாய் சேமித்து அதனால் மட்டும் உங்களால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாது. மாதம் 20,000 சம்பாதிக்கிங்களா, எக்ஸ்ட்ரா 10,000 சம்பாதிச்சு 12,000 ரூபாயை சேமிக்கும் போது தான் உங்களோட சொத்து சேர்க்கும் முயற்சியில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். இதற்காக நீங்கள் ரொம்பவுமே ஃபோக்கஸ்டாக இருக்கணும். புதிய வாய்ப்புகளை தேடி கொண்டே இருக்கணும். நீங்கள் இப்போ இருக்கிற துறையிலே பதவி உயர்வுகள் வந்தால் அதை எப்படி தக்க வைத்துக்கொள்ளன்னு யோசிங்க. இல்லாட்டா அதிக சம்பளம் கொடுக்கான பதவி வாய்ப்புகளை தேடுங்க. உங்களுடைய ஃப்ரீ டைமில் புதிய ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அதன் மூலமாக வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் மாதிரியான ஃப்ரீலான்ஸர் ஒர்க்கை பண்ணலாம். இல்லைன்னா யூடியூப் சேனலை ஆரம்பிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட திறமையை வளர்த்துக்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் அதிக பணத்தை சம்பாதிக்க முடியும். ஸ்டெப் 5, மேனேஜ் அண்ட் எலிமினேட் டெபிட். செல்வத்தை உருவாக்குவதற்கான உங்களுடைய பாதையில் கடன் என்பது மிகப்பெரிய தடையாகவும் சுமையாகவும் இருக்கும். கடன்லேயே குட் டெபிட், பேட் டெபிட்னு 2 இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ண நீங்கள் கடன் வாங்குனீங்கன்னா அதன் மூலமாக வருகிற வருமானத்தை நீங்கள் அந்த கடனை திருப்பி அடைக்கிறீங்கன்னா அது குட் டெபிட். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, பேங்கில் கடன் வாங்கி 4 டாக்ஸி வாங்குறீங்க. அந்த டாக்ஸியை வாடகைக்கு கொடுப்பது மூலமாக உங்களுக்கு ஒரு டாக்ஸிலேருந்து மாதம் 15,000 வருதுன்னு வச்சுப்போம். 4 டாக்ஸிலேருந்து மொத்தம் 60,000 ரூபா உங்களுக்கு மாத வருமானம் வருது. நீங்கள் பேங்குக்கு செலுத்த வேண்டிய இஎம்ஐ தொகை 40,000 அப்படின்னா கூட 20,000 ரூபா உங்களுக்கு லாபமாக இருக்குது. இந்த மாதிரி நமக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்குற கடன் எல்லாமே நல்ல கடன் தான். ஆனால் பேட் டெபிட்டுங்கிறது ரொம்பவே ஹை இன்ட்ரெஸ்ட் செலுத்த வேண்டிய கடனாக தான் இருக்கும். ஸ்டெப் 6, பில்ட் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். ஒரே ஒரு வேலையை மட்டும் நம்பி அதில் வருகிற வருமானத்தை வச்சு மிகப்பெரிய பணக்கார கனவை நிறைவேற்றுவது முடியாத ஒரு விஷயம். நீங்கள் ஒரு கம்பெனியில் மாதம் 30,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்குறீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும், சீக்கிரமாக பணக்காரனமான ஆசை வந்துட்டு உடனே 8 மணி நேரம் வேலை செய்கிற நீங்கள் உங்கள் ஓனர்கிட்ட போய் நான் இன்னும் எக்ஸ்ட்ரா 8 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை செய்கிறேன்,
நீங்கள் எனக்கு 60,000 மாத சம்பளம் தாங்கன்னு சொன்னால் கொடுக்க போகிறாங்க இல்லைடா. ஸோ எப்போதுமே ஆக்டிவ் இன்கமில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, பேசிவ் இன்கமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதான் பணக்காரனாக மாறுவதற்கும் வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கும் பெஸ்ட் வே. உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு வீடு இருந்தால் அதை வாடகைக்கு விடலாம். கார் வாங்கி சும்மா தான் இருக்குது, டீசலுக்கு போகிற ரேட்டுக்கு டீசல் போட முடியாமல் யோசிச்சு பைக்கை தான் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த காரை வாடகைக்கு விடலாம். ரெகுலராக ரிட்டர்ன் கொடுக்குற ஸ்டாக் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லட்டா ஆல்ரெடி ஒரு சின்ன பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதை இன்னும் பெரிய பிஸ்னஸாக ஆன்லைனில் யூஸ் பண்ணி ப்ரொமோஷன் மெத்தடில் ரெகுலராக அதிக ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணலாம். அதன் மூலமாக அதிகமாக லாபம் கிடைக்கும். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில் இருந்தால் அதை ஒரு கோர்ஸாக க்ரியேட் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணலாம். ஒரு மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீமை உருவாக்குறதுக்கு அதிகமான உழைப்பும் நேரமும் தேவைப்படும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு வளரும்போது உங்களுடைய வெல்த்தும் கடல் அளவுக்கு உயர்ந்து இருக்கும். ஸ்டெப் 7, இன்வெஸ்ட் வைஸ்லி. பணத்தை லட்சமாக பேங்க் அக்கௌண்ட்டில் சேமித்து வைப்பதனால எந்த ஒரு பயனும் இல்லை. நம்ம நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 6% பணவீக்கம் ஏற்படுது. அதாவது இன்றைக்கி நீங்கள் 10 பொருளை 100 ரூபா கொடுத்து வாங்கினா அடுத்த வருடம் அதே பொருளை 106 ரூபா கொடுத்து வாங்குவீங்க. ஸோ பேங்க்கில் பணம் போட்டு வைப்பதில் லாபமே இல்லை. அதற்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டுடைய சராசரி ரிட்டர்ன் ஆண்டுக்கு 12%. ஸோ உங்களுடைய பணம் வருடம் அதுவாகவே வளரும். நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு வயசு 20 தான் ஆகுது, 25 தான் ஆகுது, ஒரு 35 வயசுலேருந்து நான் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணனுடைய பியூட்டியே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்றைக்கி நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் 12% ரிட்டர்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை 2,500 ரூபாய்க்கு மாதம் தொடர்ந்து 25 வருடம் செலுத்துனீங்கன்னா 25 வருஷத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 7,50,000. ஆனால் அதுவே உங்களோட ரிட்டர்ன் அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? 47,44,088 ரூபா. அதுவே இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 வருஷம் இதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மொத்த அமௌண்ட்டு 8,10,000 ரூபா. ஆனால் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிற அமௌண்ட்டு 60,91,841 ரூபா. ஸோ சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் பெரிய லெவலில் லாபம் பார்க்க முடியும். ஸ்டெப் 8, திங்க் லைக் அன் ஆண்டர்ப்ரனர். ஒரு தொழில் முனைவரை போல சிந்திங்கள். நீங்கள் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாலும் ஒரு என்டர்பிரைனர் போல் மைண்ட் செட்டை வளர்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கான வாய்ப்புகளை அடையாளம் கண்டு கூட இந்த மைண்ட் செட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கால்குலேட்டிவான ரிஸ்க் எடுக்க மைண்ட் செட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுடைய கெரியரில் வேல்யூபிளான ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. முக்கியமாக சொல்லணும்னா சேல்ஸு, மார்க்கெட்டிங்கு, பீப்புள் மேனேஜ்மெண்ட்டு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, லீடர்ஷிப் ஸ்கில்லுன்னு எப்போதுமே டிமாண்ட் உள்ள ஸ்கில்லை கற்றுக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் 10 வருஷம் இல்லை, அடுத்த 50 வருஷம் ஆனாலும் ஏஐ ரோபோட்டிக்ஸ்னு எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் இந்த ஸ்கில்ஸ்க்கு எப்போவுமே வேல்யூ இருக்கும். அதற்காக தினமும் நேரம் ஒதுக்குங்க. இந்த ஸ்கில்லை கற்றுக்க பல துறைகளில் பணியாற்ற நபர்கள் கூட எப்போவுமே ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்கள். பீப்புளோடான உங்களோட நெட்வொர்க்கிங் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. உங்களுக்கான சரியான மென்டாரை தேர்வு செஞ்சு அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஒரு ஜவுளி துறையில் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா ஏற்கனவே அந்த துறையில் சாதித்து வெற்றி பெற்ற நபர்களை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த துறையில் தோற்று போனவங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, எந்த தப்பை மறுபடியும் அவங்க பண்ணி அந்த தொழிலில் அவங்க தோற்று போனால் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் அந்த தப்பை பண்ணாமல் இருக்கலாம்ல. அதுக்காக தான் உண்மையிலே செல்வம் யாரை வந்து சேரும்னா, பணம் யார் அதிகமாக சம்பாதிப்பாங்கன்னா, யார் அதிகப்படியான மக்களோட பிரச்சனையை சரி பண்ணுறானோ, தேவையை பூச்சி செய்தானோ அவங்ககிட்ட தான் பணம் வந்து சேரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு வெளியூர் போனோம் அப்படின்னா, தென்காசிலேருந்து சென்னை, இல்லாட்டி சென்னையில் டெல்லி, அந்த மாதிரி ஏதாவது வெளியூர் பஸ்ஸில் போகணுன்னா டிக்கெட் புக் பண்ண அந்த ஊர் பஸ் ஸ்டாண்டில் 10 நாள் முன்னாடி போய் நிற்போம். ஆனால் இப்போ அப்படியா, உட்கார்ந்த இடத்துல ரெட் பஸ்ஸுன்னு ஒரு ஆப்பில் டிக்கெட் போட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் ரெட் பஸ் ஆப்பை க்ரியேட் பண்ணவருக்கு இன்றைக்கி கோடிக்கணக்கில் லாபம். ஸோ எப்போவுமே மற்றவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறத பிஸ்னஸாக உருவாக்குங்க. சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி நான் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட் எம்பையர். நான் உங்கள் நம்பன் சக்தி பிரபு. See you soon. Tada, bye bye.